மாஸ் காட்டியிருக்கிறாரு ரஜினி. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனமுண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் ஒன்று போடான்னு தலைவர் மாசா டயலாக் பேசுவதும் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே கவனம் பெற்றிருக்கு. லோகேஷோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே 90s 80s பாடல்களை தன்னுடைய படங்கள்ல பயன்படுத்துறதா. சோ மறுபடியும் அந்த பாடல்கள் எல்லாமே ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிக்குது. அந்த வகையில இப்போ இந்த பாடலுக்கான கவனமும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் ரொம்பவே அதிகமா இந்த பாடலை இணையதளத்துல தேடி தேடி பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கூலி அப்படின்ற பேர்ல 1995ல சரத்குமார் நடிப்புல ஏற்கனவே ஒரு படம் வெளியாயிருந்தது அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது. சோ அதோட சீக்குவலா இருக்குமா இல்ல வெறுமனே பேர் மட்டும் தானா? அதே மாதிரி இது LCUக்குள்ள வராது அப்படின்னு லோகேஷ் சொல்லியிருந்தாலும் இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோல்ட், அந்த வாட்ச் இதெல்லாமே கனெக்ட் பண்ணி நிறைய மீம்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து சோஷியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. சோ இது LCUக்குள்ள வருமா அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. ரஜினியை பொறுத்த வரைக்கும் இப்போ வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு இருக்கிறாரு. தாசன் ஞானவேல் இயக்கி இருக்கிற இந்த படத்துல ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் அதிகாரியா ரஜினி நடிக்கிறாரு. சோ ஜெய்பீம் பட இயக்குனரோட ரஜினி வேட்டையன் அப்படிங்கிற படத்துல சேர்றதுனால இந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இந்த படம் சோசியல் மீடியா, அதாவது சொசைட்டில எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா லோகேஷ் மாதிரியான ஒரு டைரக்டரோட ரஜினி சேரும்போது ஒரு மாசான ஒரு கமர்ஷியல் படம் வரும் அப்படின்றது எந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்படுதோ, அதே மாதிரி ஜெய்பீம் படத்தை இயக்குனர் ஞானவேல் மாதிரியான ஒரு இயக்குனரோட ரஜினி இணையும் போது சமூகத்துல அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு அது டிபேட்டை உருவாக்கும் அப்படின்னு இப்ப இருந்தே எதிர்பார்க்கப்படுது. சோ வேட்டையின் படம் செப்டம்பர் மாதம் திரையரங்குல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். சோ அதற்கு பிறகு கூலி படத்தினுடைய ஷூட்டிங்கும் ரொம்பவே விறுவிறுப்பா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல ரஜினி நடிக்க போற தலைவர் 171 படத்தோட ஷூட்டிங் ரொம்ப சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. ரஜினி இப்போ வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தலைவர் 171 நேத்து டீசரும் வெளியாச்சு. ஸோ இந்த படத்துல அடுத்ததா ரஜினி நடிக்க போறாரு. ரஜினி லோகேஷ் கனகராஜ் இணைய போற இந்த காம்போ தலைவர் 171 படம் மீதுதான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட பார்வையும் இருந்தது. கோலிவுட் திரையுலகோட சூப்பர் ஸ்டாரும் ஒரு சென்சேஷனல் இயக்குனரான லோகேஷ் கனகராஜும் சேர போற இந்த படம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கண்டிப்பா கவரும் அப்படின்னு இப்ப இருந்தே ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்படி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற தலைவர் 171 படத்தோட மிரட்டலான டைட்டில் டீசர் நேத்து வெளியா இருந்துச்சு. தமிழ் சினிமால கண்டினியூஸா வெற்றியை கொடுத்து தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே லோக்கினான்னு சொல்ற அளவுக்கு தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்கிற ஒரு இயக்குனர்கள்ல ஒருத்தர் தான் லோகேஷ் கனகராஜ். சோ இவரோட டைரக்ஷன்ல உருவான கமலோடைய விக்ரம், விஜயுடைய லியோ படங்களுக்கு பிரத்யேகமா ஷூட்டிங் ஃபுட்டேஜ்ல இருந்து எடுக்காம தனியா டீசர் மட்டுமே ஷூட் பண்ணாங்க. அப்படி பிரத்யேகமா டீசர் வெளியிடப்பட்டது. சோ இதுக்கு முன்னாடி வந்த விக்ரம் படத்துல கமல் பேசுற ஆரம்பிக்கலாமா, அதுக்கப்புறம் லியோ படத்துல விஜய் பேசக்கூடிய பிளடி ஸ்வீட் வசனம் எல்லாமே அந்த டீசர் வெளியானதுல இருந்து படம் வெளியாகி சக்சஸ்ஃபுல்லா ஓடுற வரைக்கும் இந்த டயலாகும் ரொம்பவே ஃபேமஸா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. அந்த வகையில தான் இப்போ லோகேஷ் கனகராஜோட ஸ்டைல்ல தலைவர் 171 படத்துக்கான ஒரு மிரட்டலான டைட்டில் டீசர் வெளியாகி இருக்கு. சோ ஆரம்பத்துல கொள்ளை கடத்தல் கும்பல் இருக்கும் இடத்துக்கு சோலோவா என்ட்ரி கொடுக்கிற ரஜினி ரவுடிகள் அனைவரையும் அடிச்சு பொலந்து கட்டிட்டு முடிச்சிடலாமா அப்படின்னு சிரிச்சுட்டே டயலாக் பேசுற மாதிரி தான் இந்த வீடியோ முடிவடைஞ்சிருக்கு. சோ கமலுக்கு ஆரம்பிக்கலாமா அப்படின்ற டயலாக் வச்ச லோகி தலைவருக்கு முடிச்சிடலாமா அப்படின்ற ஒரு டயலாக் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு கூலி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. சோ இந்த டைட்டில் டீசர்ல ஒரு ஃபுல் எனர்ஜியோட மரணமா